ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் செய்ய போகிறோம். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, அதுக்காக சூப்பரான ரவா லட்டு தான் ரெடி பண்ணலாம். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கலாங்க. ரவையை நல்லா ஃப்ரை பண்ணும்போதே ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ரவை வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். அது கூட 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவையும் ஆட் பண்ணி நல்லா இதை நைஸாக அரைச்சிடலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி பார்த்திங்கன்னா ரவா லட்டு தான். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட வந்துட்டு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்ச்சி வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மில்க் ஆட் பண்ணும்போது ரவா லட்டு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்தோடனே குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேஷனுக்காக முந்திரி மேலே வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.